ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராகுல். வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல் ஃபோட்டோஷாப். போன சாப்டர் வந்து இந்த டூல்ஸ் பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு எப்படி நம்ம ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறது, நியூவாக டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, இந்த டூல்ஸ் ஃபுல்லாக இது போன சாப்டரில் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஷார்ட்கட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் நல்லது. ஏன்னா ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பெயிண்ட் பண்ணிட்டோமா கண்ட்ரோல் இசட் தான். கண்ட்ரோல் இசட் வந்து இப்போ நிறையா கண்ட்ரோல் இசட் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வரைஞ்சிட்டிங்க எனக்கு இது தேவையில்ல தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். அது வந்து ஒரு டைம் தான். இப்போ பாருங்கள் நிறையா இது பண்ணிடுறேன். இப்போ இதுதான் கடைசியாக பண்ணியிருக்கேன். இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா கடைசியாக இருக்கிறது மட்டும்தான் போய் வரும். அதுக்கு என்ன, நீங்கள் எல்லாமே போயிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் இசட் நீங்கள் எப்பயுமே கண்ட்ரோல் ஆல்ட் இசட் யூஸ் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து இப்போ ஒரு இது செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இது எப்பயுமே செலெக்ஷனாக தான் இருக்கும். மூவ் பண்ணிங்கனாலும் இந்த செலெக்ஷனை வந்து போக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் டி, அந்த செலெக்ஷன் வந்து போயிடும். அடுத்து வந்து இப்போ வந்து ஒரு செலெக்ஷன் இது பண்ணிட்டீங்க, ஒரு செலெக்ஷன் இது மட்டும் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு இது மட்டும் தனியாக ஒரு நியூ லேயருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ஜே. இப்போ இது மட்டும் தனியாக போயிடுச்சா. கண்ட்ரோல் ஜே வந்து அதுக்கும் யூஸ் ஆகும், இதுக்கும். இப்போ இந்த லேயரில் வச்சு கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லேயர் டூப்ளிகேட் ஆகும். கண்ட்ரோல் ஜே வந்து ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து இன்னொன்று கொஞ்சம் இப்போ நியூவாக க்ரியேட் பண்ணணும்னா வச்சுங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் நியூ லேயருக்கு கேட்கும். எல்லா கலரு எல்லாம் வேணுங்கிறத நீங்கள் கொடுத்து நியூவாக ஒரு லேயர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த லேயருக்கு வந்து நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். வேணா கூட லேயர் ப்ராப்பர்ட்டிஸில் போய் உங்களுக்கு வேணுங்கிற நேம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பின்னாடி போக போக கொஞ்சம் நல்லா எடிட்டிங் பண்ணுறப்ப இது 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 ஷர்ட்டு இது இப்படின்னு இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி அது பார்த்தாச்சு. அடுத்து வந்து குரூப் பண்ணி வச்சுக்கலாம் லேயர்ஸ் எல்லாம். இப்போ வந்து இது மூணையும் நான் வந்து குரூப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்து பால்லாம் தரையில் கிடக்குது, நான் வந்து குண்டாக்குள்ளே போட்டு வச்சுட்டு ஒவ்வொன்றும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து இப்போ குரூப் தான் குண்டா மாதிரி. இப்போ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு மூணையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி ஒரு குரூப் ஆயிரும். இப்போ வந்து ஒரு இது பாத்திரம் மாதிரி, இது அதுக்குள்ளே கிடக்கிற பால் மாதிரி வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம், இது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி, நான் தரையிலே கொட்டிக்கிறேன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி. ஓகேவா. அடுத்து வந்து இப்போ இந்த லேயரில் இன்னொரு இமேஜ் போடுறேன். இப்போ இது ஒரு லேயர், இந்த லேயர் ஹைட் பண்ணிங்கன்னா தெரியாது, இது ஒரு லேயர். இப்போ இந்த ரெண்டு லேயர் எனக்கு ஒரே லேயராக வேணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு வழி என்னென்னா, ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் லேயர்ஸ்னு கொடுத்தீங்கனாலும் மெர்ஜ் ஆயிரும் ரெண்டும். இல்லைனா மேலே இருக்க லேயர் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் டவுன் கொடுத்தீங்கனாலும் மெர்ஜ் ஆயிரும். எனக்கு மூணுமே ஃபுல்லாக எத்தனை லேயர் இருந்தாலும் எனக்கு ஒரே இதாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணையும் எதையும் பண்ண தேவை, ஒரே ஒரு இதில் போயிட்டு ஒரு இமேஜில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃப்ளாட்டன் இமேஜ் எல்லாமே ஒரே இதாக மாறிடும், பேக்ரவுண்டாக மாறிடும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற இமேஜ் மாதிரியே வந்து எல்லாமே மாறிடும். அவ்வளோதான். இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஷார்ட்கட்ஸ்னால் இது தான். அடுத்து வந்து கண்ட்ரோல் ஏ. இப்போ இந்த லேயரில் இருக்குது, இது அப்படியே கண்ட்ரோல் ஏன்னா இந்த லேயர் மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கும். இந்த லேயர் மட்டும் ஃபுல்லாக எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் சினா காப்பி, கண்ட்ரோல் வி வந்து பேஸ்ட், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து ஷிஃப்ட் F6, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது ஃபெதர் கொடுக்கறதுக்கு. இது கொஞ்சம் சின்ன செலக்ஷன் பண்ணிட்டனால தான். ஷிஃப்ட் F6 ஃபெதர் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். இது கட்டிங் பண்ணுறப்ப உங்களுக்கு சொல்லித்தரும், அப்போ உங்களுக்கு ஃபெதர்னா என்னென்னு புரியும். அடுத்து டூல், லேசர் டூல், இதுக்கெலாம் வந்து நான் போன இதுலேயே வந்து ஃபுல்லாக எல்லாம் சொல்லிட்டேன். இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டூல்ஸு. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஃபோட்டோஷாப்பில் கண்ட்ரோல் இசட்டும் கண்ட்ரோல் ஆல்ட் இசட்டு, அப்புறம் ஜூம் இன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு, ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் மைனஸ்ஸு. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இதுவே போதும். அடுத்து ஜூம் இன் பண்ணிட்டேன், எனக்கு ஆக்சுவலாக வேணும் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜூம் அவுட், மறுபடியும் ஜூம் இன்
மறுபடியும் கண்ட்ரோல் மைனஸ் அழுத்திக்கிட்டே இருக்கணுமான்னா தேவையில்லை. கண்ட்ரோல் 0 அழுத்தினீங்கன்னா அதோட ஒரிஜினலாக எப்படி இருந்துச்சோ அப்படி வந்துடும். அவ்வளோதான் ரொம்ப முக்கியமானது. அவ்வளோதான். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சரி, அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கட்டிங் பென் டூலில் வந்து பென் டூலில் இருக்க எல்லா ஆப்ஷனையும் பார்த்துட்டு பென் டூல் வச்சு எப்படி கட் பண்ணுறது ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறத வந்து அடுத்த சாப்டரில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்துங்க. இன்னும் நான் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.